கல்யாணம் சீரியல்ல போலீஸ் ஒரு படையோட வந்து என்ன விஷயம்னே சொல்லாம சூர்யாவ அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. என்ன கேஸு அப்படிங்கிறதே சூர்யாவுக்கும் தெரியாது. மத்தவங்க யாருக்கும் தெரியாது. ஆனா கௌதம்க்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பிளான் பண்ணி அவன் தானே மாட்டி விட்டுருக்கிறாப்ல. இப்ப சூர்யாவும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. மகாவால என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனா இந்த சித்ரா தேவி பயங்கரமா ட்ராமா ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ பெரிய அக்கறைல இருக்கிற மாதிரி ட்ராமா ஆட ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல சூர்யாவ பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நக்கலாவும், வேணும்னே சூர்யா ஒரு கெட்டவன் மாதிரியும் போர்ட்ரே பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இதனால மகாவுக்கு பயங்கரமா கோவம் வந்து, சித்ரா தேவி கிட்ட போய் "உங்க திருவாய தயவு செஞ்சு மூடிக்கிங்க. அதுக்கப்புறம் மரியாதை கெட்டுடும்" அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சர்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இங்க கோடீஸ்வரி தன்னோட 2 மகள்களோட வீட்டுக்கு போயிட்டாங்க இல்லையா? நம்ம மகா பின்னாடியே போறாங்க. அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க. நானா சொல்ற வரைக்கும் நீங்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்துறக்கூடாது, அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மகா சொல்றாங்க. இப்ப விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அவங்களும் கிளம்பி நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரோம்னு வந்துர்றாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு விசாரிச்சா, அங்க போலீஸ் ஸ்டேஷன்லயும் உண்மை என்னான்னே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ள கௌதம் அந்த திருட்டு பணத்த எல்லாமே எடுத்துக்கிட்டு போய் சூர்யாவோட ரூமுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறாப்ல. எப்படியும் ரைடு வருவாங்க. ரைடு வந்தா சூர்யா தான் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இந்த சித்ரா தேவி வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இல்லாதையும் பொல்லாதையும் பேசிக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்குதுன்னு.